என்ற அமைப்பின் மூலம் நடிகர்கள் லாரன்ஸ் கல்லநேந்தல் கிராமத்தில் விவசாயிக்கு டிராக்டர் வழங்கினார். நடிகரும் சமூக ஆர்வலருமாகிய நடிகர் லாரன்ஸ் இன்று கல்லநேந்தல் கிராமத்துக்கு வந்திருந்தார். தனது அறக்கட்டளை மூலம் 500க்கும் மேற்பட்ட அனாதை குழந்தைகளை தத்தெடுத்து படிக்க வைத்து வருவது நாடறிந்த விஷயம். அவர் மாற்றம் என்ற அமைப்பின் மூலம் விவசாயிகளையும் ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்று கல்லநேந்தல் கிராமத்துக்கு வந்திருந்தார். கல்லநேந்தல் கிராமத்தை சேர்ந்த கந்தசாமி மனைவி ராதிகா என்பவருக்கு மகேந்திரா 575 பூமிபுத்திரா என்ற சுமார் 9 லட்சம் மதிப்புடைய டிராக்டரை பொதுமக்கள் மத்தியில் வழங்கினார். அப்போது அவரிடம் ஆலங்குடியை சேர்ந்த 6ஆம் வகுப்பு படிக்கும் வடிவேல் மகள் பவானி என்பவருக்கு ஏற்கனவே 5 ஆண்டுகளுக்கு முன்பு இருதய அறுவை சிகிச்சை செய்தும் மீண்டும் ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றும் அப்போலோ மருத்துவர்கள் கூறவே அந்த குடும்பத்திற்கு லாரன்ஸ் அவர்கள் ரூபாய் 7 லட்சம் மருத்துவ செலவை தான் ஏற்றுக்கொள்வதாக பொதுமக்கள் மத்தியில் உறுதியளித்தார். இந்த நிகழ்வு காண்போரை கண்கலங்க வைத்தது. இந்த நிகழ்ச்சிக்கு நடிகை அறந்தாங்கி நிஷாவும் வந்திருந்தார். நிகழ்ச்சிக்கு ஏராளமான பொதுமக்களும் மாணவர்களும் வந்திருந்தனர். எத்தனையோ நடிகர்கள் நடித்து பொதுமக்களிடையே பணத்தை திரைப்படம் மூலமாக பெற்றுதான் சம்பாதித்த பணத்தை பதுக்கி ராஜ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழலில் இப்படி ஒரு லாரன்ஸ் போன்ற நடிகர்கள் மாற்றம் என்ற தலைப்பில் விவசாயிகளும் முன்னேற வேண்டும் என்று கிராமமாக ஒன்று நலிவுற்ற ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு விவசாயிக்கு இலவசமாக டிராக்டர் வழங்குவது அனைவராலும் போற்றத்தக்கது. அப்பதான் கிராமத்துடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். மக்கள் நிறைய விஐபிகள் வந்து எங்களை சேரணும்னு ஆசைப்படுறாங்க. நான் அவங்ககிட்ட சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, சார் பணத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டு விட்டுறாதீங்க சார், அந்த கிராமத்துக்கு வாங்க சார், அந்த குடிசைக்குள்ள வாங்க, வந்தா 1 ரூபா கூட வந்து 2 ரூபா கொடுக்குறீங்க சார் நீங்க. ஸோ தேடி போய் தர்மம் பண்றது இருக்கு அவங்க ஆசீர்வாதம். அது ரொம்ப இந்த மாற்றத்துல வந்து அடுத்த கட்டம் என்னன்னா, இந்த மாற்றத்துல அடுத்த கட்டம் என்ன பண்ண போறோம்னா, நிறைய பேர் வந்து நான் எல்லாம் போயிட்டு எல்லா கிராமம் அவங்க எல்லாம் இந்த வயசுல நிறைய இந்த விதவை பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து எங்களுக்கு தேவை மிஷின் வாங்கி கொடுங்கன்னு கேட்கிறாங்க. அடுத்தது 500 தேவை மிஷினோட எல்லா கிராமத்திலும் உள்ள போலாம் இருக்கா. இதை பார்த்துட்டு கண்மன் நினைக்கிறீங்க, ஒரு தேவை மிஷின் கூட சேர்த்துங்க. நீங்க ஒரு தேவை மிஷின் 2 தேவை மிஷின் வாங்கி கொடுத்தா கூட அது 502 503 மாறும். ஒரு 1000 மிஷின் நல்லா தான் இருக்கும். யாரெல்லாம் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாற்றத்தில் சேர்ந்து நல்லது பண்ணுங்க. நல்லதுன்னா பணம் மட்டும் கொடுக்கணும் இல்லைங்க, உங்களுக்கு டான்ஸ் தெரியுதா சொல்லுங்க, உங்களுக்கு யூனியன் தெரியுதா அதை இல்லாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. பணம் தான் கொடுக்கணும் இல்லை, உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி அன்பா பேசுங்க. நம்ம நல்லா பேசவே மாட்டோம். உதவினா நம்ம பணம் கொடுக்கறது மட்டும் நினைக்கிறோம், அது மட்டும் இல்லைங்க. ஒரு 5 நிமிஷம் உட்காந்து அன்பா பேசினா கூட அது கூட ஒரு உதவிதான். உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் கொடுங்க. இந்த மாற்றம்ன்றது அதிக பேசுறது இல்ல, செயல் செயல் செயல். மாற்றம் போதுமன்ற எண்ணம் தன்னலமற்ற சேவை, சேவை கடையை வாழவே வாழ வைப்பு இதுவே என்று தருவோம். தேங்க்யூ ஸோ மச். இந்த பொண்ணு